அழகாஸ் நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே சீரிஸோட நேம் வந்து நிஞ்சா கமான்ற அனிமே சீரிஸோட 3rd எபிசோடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு செஞ்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் அது கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோடு உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும் கைஸ். ஒவ்வொரு எபிசோடும் வர வர அதில் த்ரில்லிங் இன்னும் அதிகமானே தான் இருக்குது. சண்டையும் பலமாக இருக்குது, அதுக்கு குறையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கதையை கொஞ்சம் உங்களுக்கு புரியும்படி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால யாரும் ஏன் ப்ரோ இப்படி சொன்னீங்க, இப்படி சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் யாரும் கேட்காதீங்க. உங்களுக்காக தான் நான் இது எல்லாமே பண்ணின்னு இருக்கேன். அதனால யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னடா இப்படி சொல்றேன்னு. பிடிச்சிருந்த பத்துல கடைசியா அந்த சாமுராயோட முகமூடி எமோஜி கமெண்ட்ல போயிடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு இந்த எபிசோட் முடிக்குதுன்றது. சரி வாங்க நம்ம ரொம்ப பேசாம கதைக்குள்ள போலாம். இந்த எபிசோட்ல நிறைய பேர் திடீர்னு செத்துன்னு இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்க்க காட்ஸ் மாதிரி இருக்காங்க. அவங்க உயிரை விடுறத பார்த்துட்டு வெளியே இன்னொரு கேங் ஸ்குவாடு கூட பாதுகாப்பா ஒருத்தனும் ஒரு கார்ல ஏறி தப்பி போக உழுக்குல அவனும் பயந்துன்னு இருக்கான். அடக்கடவுளே ப்ளீஸ் இப்படியாச்சும் அந்த டீமன் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க, அந்த டீமன் அங்கேயே நிறுத்தி வைங்க அப்படின்னு இவனும் நினைச்சுன்னு இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு சவுண்ட் கேட்டுட்டு இவன் பக்கத்துல உட்காந்து இந்த 2 கார்டுக்கும் ஏதோ ஒரு கை வந்து அவங்கள கொல்ல. அதுக்கப்புறம் இவனையும் வந்து 2 கை கொள்ளுது நசுக்கிய. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அந்த காரும் பேலன்ஸ் இழந்து ஒரு மரத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆக அந்த இடத்துல அந்த ஆளு செத்து போறான். உள்ள பார்த்தா ரத்தமா தெரிக்குது. இன்னொரு பக்கம் அந்த காரும் அந்த இடத்துல வெடிக்க. அப்ப இதெல்லாம் பண்ண அந்த டீமன் யாருடான்னு பார்த்தா இந்த பயபுலதான். அவனும் வில்லத்தனமா சிரிச்சுக்கின்னு போன்ல எதையும் பார்த்தா நம்ம ஹீரோவோட போட்டோ தான் இருக்குது. அவனும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணிடுறான். இது நைஸ் போட்டோ. அதுக்கப்புறம் அவனே வேற ஒரு இடத்துல டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்க. அப்ப அந்த டைம் இவனை பாக்குறதுக்காக ஒருத்தரும் வந்து இருக்காரு. அப்ப அவர்கிட்ட இவனும் நீங்க கொடுத்த 2 ஜாப்ல ஒருத்தனை ஒரு வழியா முடிச்சுட்டேன், ஆனா இன்னொருத்தனை இன்னொரு டைம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் கண்டிப்பா அவனை முடிச்சிடறேன். நீங்க என்ன சொல்றீங்க மாஸ்டர் யாமாஜி? அவ வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவை கொல்ல ஆள் அனுப்புன அந்த பயவுல தான். ஸ்வாட் வெப்பன்ஸ் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்து, பட் ஆனால் அவன் செத்தே ஆகணும். ஓகே பாஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணுறேன். பட் பிரச்சனை என்னன்னா இன்னொருத்தன் ஒரு நிஞ்சாவா இருக்கான். நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். நிஞ்சாஸ் எப்பவுமே அவங்களோட எனிமியை சீக்கிரமாவே எலிமினேட் பண்ணிடுவாங்க. அதுலயும் ஒரு சில பேர்கிட்ட மர்ம கலையை கத்து வச்சுன்னு இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரியே தான் பாஸ், ஹீகன் தான் நம்மளோட ஜப்பான்லயே ஹிஸ்டரியில தி மோஸ்ட் எலைட் நிஞ்சாவா இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் அவனோட சேலஞ்சை யாராலையும் முறியடிக்கவே முடியல. அவன் எல்லா விதமான ஃபைட்டிங் டெக்னிக் மாஸ்டர் பண்ணிட்டான். உண்மையிலேயே சொல்றேன், அவன் நிஞ்சாக்களுக்கெல்லாம் நிஞ்சாதான். ஆனா இந்த டைம் அவனை கொல்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. டேய், அவனை அவ்வளவு குறைவே எடை போட்டுறாத. டாக்டரே ரிப்போர்ட் கொடுத்ததுபடி அவன் செத்துட்டேன்னு தான் சொன்னாங்க. ஆனா திரும்பியும் எப்படி உயிரோட வந்துட்டானா. அதனால அதை வச்சு பார்க்கும்போது அவனுக்கு அந்த மர்ம கலையை பத்தின விஷயம் தெரிஞ்சிருக்குது. அதை அவன் பயன்படுத்திருக்கான். மர்ம கலையா? அது எல்லாமே நம்மளோட டெக்னிக்ஸ்ல ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் டெக்னிக்ஸ். அது எல்லாமே பழங்கால நிஞ்சாஸ் மட்டும்தான் பயன்படுத்தினாங்க அந்த காலகட்டத்தில். அதனால நீ எப்படியாச்சும் அவனை கொன்னுடு, வாய்ப்பு கிடைச்சா விட்டுறாத, இல்லைன்னா அவன் உன்னை கொன்னுடுவான். ஓகே பாஸ், நல்லாவே புரிஞ்சுது. சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஒரு நிமிஷம் பாஸ், அதே மாதிரி இன்னொருத்த முக்கியமான ஆளும் இருக்கான்ல, அவனை போய் மறந்துட்டேன் பாருங்க, தி ரீப்பர். அப்ப அவனை காமிக்க அங்க இருக்கிற நிறைய பேர் அவனை போட்டு தள்ளின்னு இருக்கான். அப்ப இவன் எதிர்க்க இன்னொருத்தனும் ஏசாய் ரொம்ப காலங்கள் கழித்து இப்பதான் பாக்குறோம். முன்னாடி எத்தனை எக்ஸலண்டான நிஞ்சாஸ் இருந்தாலும் கண்டிப்பா நீ அவங்க எல்லாரையும் ஈஸியா கொன்னுடுவேன். ஆனா நீ இப்போ தப்பான பாதையில இருக்க. அதனால உன்னை நான் கொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம உன்னோட ப்ரைடை நீ மெயின்டைன் பண்ற மறந்துட்ட. ஹீகனை கொல்ற மிஷன்ல நீ தோத்துட்ட. அதனால உன்னோட திறமைய நீ நிரூபிக்காததுனால கண்டிப்பா நீ எங்களை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் 2 பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப இவன் எதிர்க்க இருந்த அவனும் என்னோட டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டுக்கு பண்ணு. அந்த இடமா பார்த்தா தரையும் உடச்சுக்கணும் பொழந்துக்குது. இவனும் காலி ஆயிட்டான்னு சொல்லிட்டு இவனும் வந்து பார்க்க இதை உன்னால தடுக்கவே முடியாது. இதுதான் என்னோட மர்மகலை ஃப்ளையிங் ஃபாலோ. என்னடா இது, நீ ஒன்னும் சாகலியா? அப்ப நான் இதை 2வது முறை பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் கைய பார்த்தா டேய் உன்னோட ஸ்வாட் எங்க? அப்ப இந்த இடத்துல பார்த்தா இவன் வயதுல அது குத்தி இருக்குது. அப்ப இவனும் கீழே விழ, என்னை கொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், நீ எங்க கூட சேர்ந்துடு. நான் ஜாய் கிடையாது, இப்போ நான் ரீப்பர். அப்போ உன்ன பக்கம் இந்த இடத்துல பாசும் ரீப்பர் கிட்ட மட்டும் எவனாலையும் நிக்க முடியல இது வரைக்கும். ஆனா ஒருத்த மட்டும் அவனை எதிர்க்கிற வளம் இருக்குது. அது ஈகன் தான். ஈகன் கிட்ட ஃபைட் பண்ணா யாரா இருந்தாலும் இறந்துடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மைக்கும் அவரோட டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்ற பைத்தியகாரா, இந்த கலவை தானே நான் கண்டுபிடிச்சேன்டா. என்னது, அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்து சைனீஸ் மாஃபியா கேங்கு செயல்படுற இடமா இருக்குதா? அது மட்டும் இல்ல சார், நீங்க அந்த இடத்துல ஃபைட் நடந்ததுனால இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அதனாலதான் அந்த இடத்த நாங்க மூட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. யாரு கேட்டு நீங்க இதை பண்றீங்க? இன்னும் அந்த இடத்துல எந்த விதமான இன்வெஸ்டிகேஷன் நடக்கல, அதுக்குள்ள நீங்க மூட்டுக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல தான் மணி லாண்டரிங் வேற பண்ணின்னு இருக்கானுங்க. அட சார் கம்முன்னு இருங்க சார், ஏன் சார் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அது சும்மா வேற ஒரு கடை தான். அந்த கடை தான் ஏதோ பிசினஸ் பண்ணிக்கிறோம் போல.
போல. அது அவ்வளவுதான் க்ளோஸ் பண்ணியாச்சு, அதை விட்டு தள்ளுங்க. இதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய வேலையை பாருங்க கம்முன்னு. ஆஃபீஸர், நீ உண்மையிலேயே உன்னோட வேலைக்கு உண்மையா நீ வேலை செய்ய மாட்டேற, இப்படியோ பண்ணின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் டென்ஷன் ஆவேன். மைக், அப்ப இந்த இடத்துக்கு இந்த லீடரும் கூப்பிடுறாரு. அப்ப இவனும் அடாச்சா இந்த ஆள் திரும்பியா கூப்பிடுறானே. மைக், நீ உண்மையிலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு மைக். இப்போ பார்த்தாலும் உன்னோட டியூட்டின்னு சொல்லிட்டு பார்த்துனே இருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த சம்பவம் நடந்த இடத்துல வேற நீ போயிருக்க, எவனையோ வேற மீட் பண்ணிருக்க. அந்த லாஸ்ட் நைட்ல அந்த பிரச்சனையில நீ இன்வால்வ் ஆயிருக்க. அதனால நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. இதுக்கப்புறம் இந்த வேலையில நீ தொடரணும்னு நினைச்சினா கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால ரிட்டையர்மெண்ட் கொடுத்துரு, அதை வாங்கிட்டு சந்தோஷமா வீட்டுல குடும்பம் நடத்து, சரியா? நீங்க சொல்ற மாதிரி இந்த பிரச்சனையில எனக்கு தெரிஞ்ச அந்த ஊசா கூட இன்வால்வ் ஆயிருக்கணும், அவங்க கூட பண்ணிருக்கலாம். அப்ப இதை கேட்ட இவரும், நீ கட்டாயமா அமைதியா இருக்கிறது உனக்கு நல்லது, இந்த உன்னோட ரிட்டையர்மெண்ட் லெட்டர், இன்னில இருந்து நீ ரிட்டையர்மெண்ட் ஆயிடுற. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்க, அவனும் அவனுக்கு தேவையான கருவிகளை செஞ்சுன்னு இருக்கான். அந்த டைம் அவனோட ஃபேமிலி யோசிச்சு பார்க்க அவனுக்கு ஒரு மாதிரி கொமட்டிங் போய் வாந்தி எடுத்துன்னு இருக்கான். அவனால அதை கட்டுப்படுத்த முடியல, இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்துன்னு இருக்கான். அந்த டைம் திடீர்னு யாரோ கார்ல வர சவுண்ட் கேட்டுட்டு அவனும் வெளியே போய் பார்க்க, அந்த இடத்துக்கு பார்த்தா தலைவர் ரிட்டையர்மெண்ட் வாங்கின கையோட அந்த இடத்துக்கு சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். என்னடா ரொம்ப பதட்டமா இருந்தியோ? என்னோட நேவிகேஷனை நான் ஆஃப் பண்ணிட்டேன், அதனால நான் இருக்கிற பிளேஸை எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் நான் இருக்கிற இடத்த நெருங்க முடியாது. உனக்கு நான் ஹெல்ப் பண்ண பாவத்துக்கு எனக்கு இப்போ ரிட்டையர்மெண்ட்டே கொடுத்துட்டானுங்க. உன்னை என்னடா நான் பாவம் பண்ணேன்? அது மட்டும் இல்லாம அந்த கிளவு என்னடா மணி லாண்டரிங் பண்ற மாஃபியா கூட தான் லிங்க்ல இருக்கான். அவன் என்னடா ஃபுட் கடை நடத்துறானா இல்ல மாஃபியா நடத்தின்னு இருக்கானா? சரி, அனுதாச்சு, என் வேலையும் போச்சு. இதுக்கப்புறம் உன் கூட தான் எல்லாமே பண்ணும் போல. எப்படியாச்சும் இதை சால்வ் பண்ணியே ஆகணும் இந்த கேஸை. சரி, ஒன்னா சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு டெக் எடுத்து காமிக்க. அதுக்கப்புறம் இவனும் சேகரிச்ச போட்டோ வச்சு அந்த இடத்துல சொல்லி இருக்கான், நான் இந்த தடயங்களை வச்சு பார்க்கும் போதும் அதே மாதிரி இந்த ஆயுதங்களை வச்சு பார்க்கும் போதும் இதெல்லாமே ஒரு வகையான ஸ்பெஷல் ஆலாயால தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த வகையான ஆலாய் எல்லாமே அந்த ஊசா கம்பெனியோட சோர்ஸ்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. அதனால இதை வச்சு நான் தெரிஞ்சுக்குது என்னன்னா, கண்டிப்பா இந்த ஊசா கம்பெனிக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மள தாக்க வந்த நிஞ்சாஸ் யாரு அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கும் இந்த ஊசா கம்பெனிக்கு இன்னொரு லிங்க் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உண்மையிலேயே அந்த கம்பெனி ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. ஏன்னா என்னோட SBI டிபார்ட்மெண்ட்டையே அவனோட பேக்கெட்ல வச்சுன்னு இருக்கானுங்க. இங்க பாரு, என்ன ரிட்டையர்மெண்ட் வாங்க வச்சுட்டானுங்க. உன் கூட அந்த இடத்துக்கு வந்ததுல கண்டிப்பா நான் சாகர நிலைமைக்கு போயிருப்பேன். ஆனா என்னோட ஃபேமிலியை அவனுங்க தான் கொன்னானுங்க. அதனால அதுக்கான விளைவை ஒவ்வொருத்தனும் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா அவனுக்கு எல்லாரையும் நான் உயிரோட விடவே மாட்டேன். டேய், அவனுக்கு எல்லாரையும் கொலை பண்ண பிளான் பண்ணாத. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நான் உன்னை அரெஸ்ட் பண்ண வேற நிலைமையா வரும். பட் ஆனா அது எல்லாம் இதுக்கு முன்னாடி தான். இதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே திருடர்கள் தான். ஒவ்வொருத்தனும் லிங்க்ல இருக்கான். அதனால எவனையுமே நம்ப முடியல. அதனால இதுக்கப்புறம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்ற முடிவுக்கு வந்துட்டேன்டா. ஏதோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒண்ணு பேச, இவனுக்கு ஒரு கப்பு கொடுத்துட்டு அதுல சரக்கு ஊத்தி கொடுக்க, அப்ப ஹீரோவை குடிக்கலான்னு போகும்போது, ஒரு நிமிஷம் இல்லடா, இதுல என்ன விஷம் கலந்துருக்கேன் இந்த ஆல்கஹால்ல, இது வெறும் சாதாரண எனர்ஜி ட்ரிங்க் தான். சரி நான் நம்புறேன், நிஞ்சாஸ் யாரும் அந்த அளவுக்கு மோசமானவெல்லாம் கிடையாது. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, எப்படியாச்சும் அந்த ஊசா கம்பெனியை பத்தின தகவல்களை நம்ம சேகரிச்சே ஆகணும் அப்படின்னு இவங்களும் பேச, அந்த டைம் யாரோ தோடு தடுக்கிறது பார்த்துட்டு இவங்களும் ஷாக்காக, அப்போ இந்த டக்கு தான் வந்துருக்குது. அப்போ இன்னொரு பக்கம் ஒரு ஓப்பன் ஏரியால இருக்கிற தியேட்டர் ஒண்ணு காமிக்க, அதுல ஏதோ ஒரு படம் ஓடின்னு இருக்குது. ஏன் மீட் பண்றதுக்கு இவ்வளவு லேட் பண்ணிட்டேன்? இல்ல பாஸ், நான் ஒன்னும் லேட் பண்ணல. சரி விடு, அடுத்த முறைலாம் லேட் பண்ணாத. என்ன வேலை எல்லாம் செஞ்சுன்னு இருக்க, நல்ல கார்ல வச்சுன்னு இருக்கேன். சரி, என்ன ஆச்சு உங்க காருக்கு? ஏன் இப்படி கந்தல் குழம்பு இருக்குது இந்த காரு? என்ன சொல்லிட்டு இந்த மாதிரி? என்னோட கார் எவ்வளவு நல்ல காரு தெரியுமா? போவாங்க, உங்களுக்கு ரசனையே இல்ல, இதெல்லாம் ஒண்ணுமா வச்சுன்னு இருக்கீங்க பாரு. அப்ப ஹீரோவும் பின்னாடி இருந்து, ஆமா இவ வச்சுன்னு இருக்க காரு ஹிஸ்டோரிக் எக்கனாமிக் காரு. இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிசைனர்ஸால உருவாக்கப்பட்ட 20th செஞ்சுரியை சேர்ந்தது. அப்ப எம்மாவும் உண்மையிலே சூப்பர், நீ நிறைய விஷயத்த தெரிஞ்சு வச்சுன்னு இருக்க, நிஞ்சாஸ்னா சும்மாவா அப்படின்னு இவனு பேச, அப்ப அவனும் நம்ம மைக்கு மோத்தி பார்க்க, எப்போ அரே எனக்கு எதுவும் தெரியாது, எவ்வளவு நம்ம சைடு தான், இவ்வளவு நிஞ்சாஸ பத்தின நிறைய கேள்விகள் என்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது, அதனால அதெல்லாம் கேட்கலாமா? சரி இப்ப வேணாம், இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோமா? சரி அந்த ஊசா கம்பெனி பத்தி தானே, உள்ள வந்து ஏறுங்க. இதே இதுக்குள்ளதான் ரிசர்ச் காமிக்க போறியா? உள்ள வந்துதான் நீங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் இவங்க உள்ள போனா இடமே பத்தல. டேய் ஒழுங்கா உட்கார, அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார. டேய் ஏன்டா உயிர் எடுக்கிற? டேய் பார்த்து உட்காருங்க, 2 பேரும் புது கார் வாங்கி வச்சிருக்க, சரி யார் சொட்டையாக்கி விட்டு போறீங்க அங்கங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அவங்களோட சிஸ்டம் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த கார் உள்ளே பயங்கரமான வேலையை பண்ணின்னு இருக்காங்க, அதாவது ரிசர்ச் பண்ணின்னு இருக்காங்க. அப்ப இந்த கண்ணாடி எல்லாம் மறைச்சு விடுறாங்க, வெளியில யாருக்கும் இவங்க உள்ள இருந்து பண்ற விஷயம் தெரியக்கூடாதுன்றதுக்கு. ஓ என்ன இதுதான் அந்த டீடைல்ஸா? பேசிக்கலி இதுதான் என்னோட மூவிங் கம்ப்யூட்டர், இது எல்லாமே நான் தான் கிரியேட் பண்ணேன். இப்போ எல்லா விதமான தகவலும் என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ல இருக்குது. என்னோட ரிசர்ச் படி அந்த ஊசா கம்பெனி ஒரு இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் கம்பெனியா இருக்குது. அதுல எல்லா துறைகளிலும் உள்ள நுழைஞ்சு முக்கியமா மிலிட்டரிக்கு தேவையான வெப்பன்ஸை டெவலப் பண்ணி கொடுக்குற கம்பெனியா இருக்குது. அது மட்டும் இல்லாம டெலிகம்யூனிகேஷன்ஸ்ல, என்டர்டைன்மெண்ட்ல, கிளான் எனர்ஜி, இவங்களோட பங்கு எல்லாத்தையுமே இருக்குது. அதனால இவங்க இல்லாத இடமே கிடையாது. இவங்களோடது ஹை குளோபல் மார்க்கெட் ஷேர் பூஸ்டா இருக்குது. இவங்க ஒவ்வொரு
ஒவ்வொரு துறையிலையும் உள்ள நுழைஞ்சி நிறைய இவங்களோட கம்பெனியோட பிரான்ச்சஸை அந்தந்த கண்ட்ரில உருவாக்கி வேர்ல்டு ஃபுல்லா இப்போ இவங்களோட டெக்னாலஜியை பரவி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்கள பத்தின டார்க் ரூமர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இது ரூமர்ஸா? ஆமா, இவங்களோட மேஜர் ரிவில் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குதான். எப்படியாப்பட்ட பிரச்சனையிலையும் இந்த கம்பெனி இன்வால்வ் ஆனா அந்த பிரச்சனையை இவங்க மூலியமா தான் நடந்ததுன்றத தெரியாத மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ஜேர்னலிஸ்ட்லயும் அது மட்டும் இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட், FBI எல்லாரையுமே இவங்களோட கைக்குள்ள வச்சுன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதன் அடிப்படையில இப்ப இவங்க சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு கேஸ்ல ஒருத்தர் மர்மமான முறையில இறந்திருக்காரு. அதுவும் இப்ப ரீசெண்டா நடந்ததுதான். இவர் உங்களுக்கு தெரியும் தானே? அதை பார்த்த மைக்கும் ஷாக்காக. இவரு கன்சர்வேட்டிவ் பிரிட்டிஷியன், இவர் யூரோப் நாட்டை சேர்ந்தவர். இவரோட கம்பெனியை அந்த நாட்டுல நிறுவனத்துக்காக வந்தப்போ இவர் மர்மமான முறையில கொல்லப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சில வாரங்களுக்கு அப்புறமே அவர் கை கோத்த அந்த கம்பெனியை இந்த ஊசா கம்பெனி நிறுவனம் கை கோத்துடுச்சு. அதனால இதுக்கு ஊசாக்கும் அந்த மர்மமான கொலைக்கும் சம்மந்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு இன்னமும் அந்த ஊசா கம்பெனி எதனா பிளான் பண்ணி இருக்கலாம். அது மட்டும் இல்லாம என்னோட கேஸ் படி நிஞ்சாஸ் எல்லாருமே அவங்க உருவாக்கி இருக்கலாம். ஏன்னா இது பெரிய இன்டர்நேஷனல் கார்பரேஷன். அது மட்டும் இல்லாம நிஞ்சாஸ் இதெல்லாம் பார்க்க எனக்கு தலைவலியா தான் இருக்குது. அப்ப ஹீரோவும் அந்த ஊசா கம்பெனி பார்த்து வெறுக்க அந்த டைம் அந்த ஊசா கம்பெனி உள்ள இன்வென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுவும் சக்சஸ்ஃபுல்லா முடிய சூப்பரா இது எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டேன். ஒண்ணு மாதிரி ஆளு தானே நம்மளோட கம்பெனிக்கு தேவை. எல்லாரும் இவனை பார்த்து கத்துக்கோங்க சார். இதுதான் ஊசா கம்பெனியோட ரியாக்டர். இது மூலியமா 2.2 மில்லியன் கிலோவாட் பவரை செகண்ட்ல எடுக்க முடியும். இது மூலியமா வயர்லெஸ் பவர் இருக்கிற டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம்ஸ் எல்லாருமே ஆப்ரேட் பண்ண முடியும். நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஊசா கம்பெனி தான் பெஸ்டான கம்பெனி எல்லாரும் சொல்லணும் இந்த உலகத்திலேயே அப்படின்னு அவனு சொல்ல. அதுக்கப்புறம் இவனும் அந்த இடத்துக்கு போனா தலைவன் நம்ம யாமாஜி தான் உட்காந்து இருக்காரு. ஹலோ மை ஃப்ரெண்ட், ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ற போலயா? சொல்லியிருந்தா ஒரு டின்னர் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் பேசின்னு இருக்கலாம்ல. எப்படி நீங்க திடீர்னு வந்தீங்கன்னு புரியல. சரி, சொல்ல வந்த விஷயம் என்னவோ எதனா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுமா? அப்ப அவரு ஒரு போட்டோ எடுத்து போட. ஆமா, இது எல்லாரும் எங்களோட ஆளுங்க தான். நான் உருவாக்குன டெக்னாலஜியை பரிசோதனை பண்றதுக்காக தான் அவங்களை அனுப்பிச்சேன். அது மட்டும் இல்லாம நிஞ்சாஸ் எல்லாருமே பர்ஃபெக்டான டெஸ்ட் சப்ஜெக்ட் தான். ஏன்னா அவனுக்கு எல்லாருமே சூப்பர் ஹியூமன் எபிலிட்டி கொண்டவனுங்க. அது மட்டும் இல்லாம என்னோட டார்கெட் அந்த எக்ஸ் நிஞ்சா தான். நடுவுல தான் உங்க ஆளுங்க வந்துட்டானுங்க. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. அடுத்த முறை ப்ராப்பரா எல்லாத்தையும் சொல்லிட்டு பண்றேன்னா எனக்கு தேவை எல்லாமே நிறைய டேட்டாஸ் மட்டும் தான். அப்ப அவரு டென்ஷன் ஆகிட்டு அந்த இடத்துல ஏன்ச்சிக்க பார்ட்னர் ஏன் டென்ஷன் ஆவறீங்க? நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தானே வேலை செய்யறோம். இது எல்லாமே நம்மளோட ஃபியூச்சருக்காக தான். அப்ப இவரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உணர்தோட அந்த மாதிரிலாம் என்கிட்ட சொல்லிடாத. அதுக்கப்புறம் அவங்களும் ஊசா செட்டி இருக்கிற இடத்தெல்லாம் இவங்களுக்கு காமிச்சு சொல்லின்னு இருக்கேன். அந்த டைம் திடீர்னு எவனோ ஒருத்தன் அட்டாக் பண்ண வர தெரிஞ்சது. நம்ம ஹீரோவும் மைக்க தள்ளி விட பார்த்தா ஒரு கத்தியும் கீழே சொருவுது. அவங்களும் திரும்பி அட்டாக் பண்ணலாம். நம்ம ஹீரோ தப்பிக்க சரி வண்டி அடி இங்க போலாம். அப்ப அவங்களும் கார் எடுத்துன்னு போயின்னு இருக்கேன். அவனும் விடாம அட்டாக் பண்ணி இருக்கான். ஏய் என்னடா அங்க நடந்துன்னு இருக்குது? அப்ப ஹீரோவும் யார் இது அந்த மாதிரி அவனும் அவனோட பவரை யூஸ் பண்ணி பார்க்க ஒரே அட்டாக் தான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இருக்கியா அப்படின்னு அவனும் அட்டாக் பண்றான். மைக்கும் சீரியஸா சொல்றேன், இந்த நிஞ்சா வாழ்க்கை ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குது அப்படின்னு அவங்களும் பேசுவோம். அந்த டைம் ஒரு லாரியும் வந்து இவங்களை தூக்கி அடிக்குது காரை. அப்ப இவங்களும் விழ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் கண்மொழிக்க நம்ம மைக்கு பார்த்த ரத்த வெள்ளத்துல இருக்காரு. இன்னொரு பக்கம் எம்மாவும் மயங்கி கிடக்க. அந்த டைம் வெளியே இருந்து ஒருத்தனும் இவனை பார்த்துட்டு அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ மைக்கை காப்பாத்திட்டு வெளியே போயிட்டு அவங்க கூட ஃபைட் பண்றேன். வழக்கம் போல இந்த ஃபைட்டும் பயங்கரமா இருக்கும். உன்ன பக்கம் ஃபைட் நடந்துட்டு இருக்க சமயத்துல அந்த வில்லனும் அவனோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவுக்கு நிறைய கேமரா வர வச்சு ஸ்பாட் பண்ண அதை வச்சு அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவால அதெல்லாம் தாக்கு பிடிச்சின்னு சண்டை போட்டுன்னு முடிஞ்சாலும் இன்னொரு பக்கம் முதுகுல அடி கொடுக்க ஹீரோவும் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு நெஞ்சுட்டு பயன்படுத்தி நிறைய கையை வர வச்சு அதுக்கு எதிராகவே ஃபைட் பண்றான். அதெல்லாம் அவனும் உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி அதுவும் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ இதை தான் யூஸ் பண்ணி அவனை தூக்கி அடிக்கிறான். அவனும் மிசைல்ஸ் லான்ச் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டி போட்டு அப்படியே வைக்க மிசைல வர அந்த 2 மிசைலையும் அவன் வெட்டி விட்டுறான். அந்த டைம் இவன் அட்டாக் பண்ண போக கரெக்டா அவனோட வாய் காதுல இருந்து எல்லாம் நிறைய மிசைல்ஸ் சின்ன சின்ன அனுப்ப ஹீரோவும் அதுல இருந்து தப்பிக்க முடியாம ஒரு வழியா தப்பிச்சிடறான். அந்த டைம் ஒரு அடிதான் அந்த கத்தியை எடுத்து வாயில கொடுத்து அவன் போய் பின்னாடி சொருவ ஹீரோவும் ஒரு அடி அவன் மேல போய் வீழ்ந்து வாயிலே சொருவுதான் கத்தி. பயபோல அதே இடத்துல செத்துருது. அவனை தூக்கி போய் வெளியே போட பாக்க அந்த டைம் அவன் கிட்ட இருக்க கேமராவை ஹீரோவை எடுத்து பார்த்தா இந்த இடத்துல இந்த கம்யூனிட்டியா சாப்பிட்டு இருக்கான். அவனும் ஷாக்காகி இருக்க அப்போ ஹீரோவும் அந்த கேமரா எடுத்துட்டு இவனை கீழே போட இவனை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் வெறுப்பா தான் கைஸ் இருக்குது. பாருங்களேன், ஆளுக்கும் மண்டைக்கும் சம்மந்தமே இல்லை. ஆள் பார்க்க என்னமோ தமதுண்டு இருக்கான், மண்டை பார்த்தா என்னமோ ஊர்னக்கல் மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தரமா ஒன்று சம்பவம் பண்றான் பாருங்க. இந்த கேமராவை பார்த்துட்டு மவனு உன் சாவு என் கையால தான் அந்த மாதிரி அவனும் அந்த மாதிரி பண்ண எவனும் வில்லத்தனமா சிரிக்க இன்னொரு பக்கம் கேமராவை போட்டு ஹீரோ உடைச்சிடான். அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம மைக்கு அம்மாவையும் காப்பாத்துறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் லாங்ல நின்று பார்த்துன்னு இருக்க அந்த டைம் அவனோட பேக்ல இருக்க ஒரு போனுக்கு மட்டும் கால் வருது. தலைவன் எத்தனை போன் வச்சிருக்கான் பாத்தீங்களா? அந்த டைம் அவனும் அந்த கால் அட்டன் பண்ண ஒரு வழியா உன்கிட்ட பேசிட்டேன் ஈகன் அப்படின்னு ஒருத்தன சொல்ல இதை கேட்டு ஹீரோவோ ஷாக் ஆகுறான். அதோட இந்த
இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா அந்த நிஞ்சா மாஸ்க் எமோஜை கமெண்ட்ல போட்டு போயிடுங்க. ஒவ்வொரு எபிசோட லாஸ்ட்லயும் தரமான ஃபைட்டை கொடுத்து வச்சிருக்காங்க. வேற லெவலில் போகுது guys இந்த அனிமேவே. என்னால முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக கொடுத்து வச்சிருக்கேன். இதுல என்ன ஒண்ணுன்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கதையை கொஞ்சம் லைட்டா மாத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஒரு சில இடம் தான் மாறுமே தவிர ஃபுல்லா கதையை மாறாது. அதனால யாரும் தப்பா நினைச்சுக்காம உங்களுக்கு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரிஜினல் அனிமேவே போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க. யாரும் வந்து கமெண்ட்ல கேட்காதீங்க, என்ன ப்ரோ இதை விட்டுட்டு இருக்கீங்க, இதை மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. இது எல்லாமே ஒரு நாள் பேசலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா?